Hey guys, welcome back to my channel Life on Bikes. இன்றைக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டியூப் 200 அப்புறம் RC 200 வந்து ஒரு சின்ன கம்பேரிசன் வீடியோ தான். இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கம்பேரிசன் வீடியோவாக ட்ராகை போட்டுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம வண்டி ட்ராக் நம்ம ஓட்ட போகிறது கிடையாது, ரெண்டு ஓனர்ஸும் ஓட்ட போகிறாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பர்சூஸ் ட்ரங்க் அண்ட் போல் மேட்டு கஃபின், புரியல, அதாவது KTM. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேம் இன்ஜின் தான். பட் என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் வந்து BS3யில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து இதில் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் அதை கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டரை காட்டுறேன் எங்கே இருக்குன்னு. இங்கே தெரியுதா, உள்ளே இருக்குது, அது வந்து கேத்தலிட்டிக் கன்வெர்ட்ரு. அது வந்து இந்த BS6 BS4 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆக போக அதோட கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டரோட சைஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும். அப்புறம் அதுவும் ஒன்றே தான். 25 பிரேக் ஹார்ஸ் பவர் அட் 9500 RPM. இதுவும் பார்த்தீங்கன்னா 25 பிரேக் ஹார்ஸ் பவர் அட் 9500 RPM. அப்புறம் 19.2 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் அட் 7500 RPM. இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் வெயிட் அதிகம். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இது தெரியுதா உங்களுக்கு, ஸ்ப்ளிட் ஃப்ரேம். இது வந்து ஒரு ஃப்ரேமாக வரும், இது வந்து ஒரு ஃப்ரேமாக வரும். ரெண்டு வந்து அட்டாச் பண்ணி ஒரே ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ரெண்டுமே அட்டாச் பண்ணியிருந்தனால அது ஒரு வெயிட் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. அதே வந்து இது பார்த்திங்கன்னா ஃபுல் சிங்கிள் ஃப்ரேம், முன்னாடிருந்து பின்னாடி வரைக்கும் சிங்கிள் ஃப்ரேமாக வரும் இந்த வண்டியில். அப்புறம் வந்து இன்னொரு வெயிட் டிஃப்ரென்ஸ் என்ன வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து மெட்டல் டேங்க்கு. உள்ளே வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் டேங்க் தான் கொடுத்துருப்பாங்க. மேலே கவரிங் போட்டிருக்காங்க, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிளாஸ்டிக் டேங்க் தான் கொடுத்துருவாங்க. ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 140 kg அப்ராக்சிமேட்டாக. அப்புறம் இது வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 158 kg. இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்பேரிசன் எதுக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போது ரெண்டு வண்டி தான் டிமாண்டில் போயிட்டுருக்கு. இப்போது இந்த வண்டியில் வந்து TFT கொடுக்கல. இப்போ ஸோ வந்து ஆகஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த வண்டி எடுத்தது, நவம்பர் எண்டிங்கில் வந்து TFT டிஸ்பிளே எல்லாரும் தந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இந்த இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் RC வந்து ரொம்ப ஒரு ஃப்ளாப்பில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வண்டி இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா RC தான் மேக்ஸிமம் எல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் இப்போது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிமாண்டில் தான் போயிட்டுருக்கு இந்த வண்டி. 2025 வந்து அடுத்த ஜென்ரேஷன் RC கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பொறுத்து தான் இருக்குது இது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டோட டிமாண்ட் எப்படி மாறப்போகுதுன்னு. ஸோ இப்போ இந்த ரெண்டு வண்டி தான் நம்ம ட்ராக் ஓட்ட போகிறோம். ஸோ இதில் இவரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 78 kg, இவரோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 60 kg. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. ஏன்னா இந்த RCயோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலைஸ் பண்ணிடும் ஓனரோட வெயிட்டையும். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஸ்டாக்கில் தான் இருக்குது. அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் ஸ்டாக்கில் தான் இருக்குது. இப்போ இது நம்பர் பிளேட் கட்டியிருக்காரு பின்னாடி, வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ ஓகே, நான் அவ்வளோவெல்லாம் பேசலை. ஸோ இப்போ நீங்கள் அந்த ட்ராக் ரேஸை வந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இப்போது ட்ராக் ரேஸ் ஓட்ட போகிறாங்க. ரெண்டு பேருமே வந்து ஓனர்ஸ், வண்டியோட ஓனர்ஸு.
ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த BS3யோட 200ம் அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போது BS6ஓட 250. ஏன்னா அந்த பவர் வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ 250 வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அது அந்தளவுக்கு பவர் இருக்குமான்னு.